இதற்கு முந்தைய பதிவில் மாலா தன்னோட தோழிக்கிட்ட கோவப்படாமல் பயங்கரமாக சிரிக்கிறா. அவள் ஏன் சிரிக்கிறா? அவள் அந்த இடத்துல கோவம் தானே பட்டிருக்கணும். அப்போது மாலா சிரிக்கிறா அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதோட நம்ம போன வார பகுதியை முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போது மாலாவோட தோழி மாலா கிட்ட, இப்போ நீ நியாயமாக கோவம் தானே படணும், எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிற அப்படின்ட்டு கேட்குறா. அதற்கு மாலா என்ன பதில் சொல்கிறா அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட நம்ம கோவப்படணும் அப்படின்னா அவங்க மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கணும். நான் நேத்தே உன்னை என்னோட தோழி அப்படின்ற இடத்துல இருந்து நீக்கிட்டேன். ஒரு தோழியை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு தெளிவாக இருக்கணும் அப்படின்றத நீ எனக்கு உணர்த்திட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் வர்ற நல்லது கெட்டதை எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குற அளவுக்கான பக்குவம் உள்ள இடத்துல தான் நீ இருக்க. அதையும் நாங்கள் நேத்தே உன்கிட்ட சொல்லிட்டோம். இதற்கு மேலே உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் அப்படின்றத நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாலா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அன்னைக்கு மாலாவோட வகுப்புக்கு புதுசாக ஒரு பையன் வர்றான். அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கான். எல்லாத்த பார்த்தும் பயப்படுறான். அவனோட பேர் வந்து கௌரி. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது. எல்லாருமே வகுப்பறையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் கௌரி மட்டும் அவனோட வகுப்பறையை விட்டு போகாமல் அழுதுகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சைடு வந்த மாலா அதை பார்க்குறா. தயங்கி தயங்கி நிற்கிறா. எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப சகஜமாக சுட்டித்தனமாக பேசுகிற பொண்ணு எதுக்கு கௌரியை பார்த்ததும் தயங்கி நிற்கிறா? இந்நேரத்துக்கு கௌரி கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அழுகிறன்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவள் அப்படி கேட்கல. அப்படின்னா ஒருவேளை கௌரியை முன்னாடியே மாலாக்கு தெரிஞ்சிருக்குமோ? இந்த மாதிரியான கேள்விகள் தானே இப்போ உங்களுக்குள்ளேயும் வருது. இது எல்லாத்துக்குமான விடையை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.